ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை 2 மேட்ச் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சான லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் vs கேகேஆருக்கான மேட்சோட ட்ரீம் 11 டீம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸில் நடக்குது. நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான், டே கேமு. நல்ல ஒரு 200 ஸ்கோர் கூட எதிர்பார்க்கலாம், 200 சேசிங் கூட எதிர்பார்க்கலாம். ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும் டே கேமில். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு டீமை நீங்கள் எடுத்துக்கோங்க. நிக்கோலஸ் பூரானை நான் எடுத்துக்கிறேன். குவிண்டன் டீகாக் பொறுத்தவரை எப்போ நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் பேட்டிங் பண்ணார் அப்படின்னா எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாருன்னா கொஞ்சம் அவரை வந்து 50-50 ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. ரிஷப் பண்ட ஒரு ஜிஎல்ல நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக எடுக்கலாம். மார்ஸ் மில்லர் இல்லைன்னா ரிஷப் பண்ண, அது உங்களோட சாய்ஸை விட்டு தான். மில்லர் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டீசெண்டாக அவரோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 47 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறாரு. மேட்சுக்கு மேட்ச் 33, 61, 35 ஒரு டீசெண்டாக ஒரு 47 ரன் ஆவரேஜ் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கிறதுனால நான் அவரை பிக் பண்ணுறேன். ரஹானே நல்ல ஃபார்மில் இருக்கிறாரு. வெங்கடேஷ் ஐயர், ரகுவன்சி பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்லையும் ட்ரீம் டீமில் வந்துடுறாருங்க. மஸ்ட் பிக் ஆப்ஷன் ரகுவன்சி. சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல், வருண் சக்கரவர்த்தி, ஷர்குல் தாகூர், திப்சிங். ஸோ இவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அங்கே ஆப்போனண்ட்டில் நிறையா இருக்கிறாங்க. திவ்கேஷ் சிங்கு. ஸோ இவருக்கு கண்டிப்பாக 1 விக்கெட் 2 விக்கெட்ஸ் வரும். ரசல் வந்து பவுலிங் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாருங்க. ஸோ அதனால் நான் ஒரே ஒரு ரசல் மட்டும் வச்சுட்டு 2 ஸ்பின்னர் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி வச்சுருக்கேன். ஸோ இதை கேப்டனாக யார் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கோலஸ் பூரான் போடலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பாங்க. சுனில் நரேன் கண்டிப்பாக 4 ஓவர் போடுவார். ஓப்பனிங் ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு குவிண்டன் டீகாக் நான் சொன்ன மாதிரி 50-50 ஆப்ஷன் தான். ஸோ சேசிங் பண்ணால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். வெங்கடேஷ் ஐயரை கட் பண்ணிட்டு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா உங்களுக்கு பேட்டிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்பர் 3 வந்து ரஹானே வராரு, நம்பர் 4 வந்து ரகுவன்சி வராரு, 5 தான் வெங்கடேஷ் ஐயர் வராரு. ஸோ டவுனு ரொம்ப கம்மியாக இருக்குங்கிற போது குவிண்டன் டீகாக்கை ட்ராப் பண்ணிட்டு நம்ம ரஹானே விட போகிறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். மில்லர் வேண்டாம், எனக்கு ரிஷப் பண்ணோட போகிறேன், ரிஷப் பண்ண இந்த மேட்ச் கண்டிப்பாக ஃபார்முக்கு வருவார்னா அதுவும் ஒரு நல்ல சாய்ஸ் தான். இல்லை நான் ஷர்குல் தாகூரை கட் பண்ணிட்டு ஹர்ஷித் ராணாவோ வைபவ் அரோராவோ போகலாம். எப்போ அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணால் கேகேஆர் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணால் அப்படி பண்ணலாம். பட் ஷர்குல் தாகூர் இங்கேயுமே நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கிறாருங்க. ஸோ அதையும் நீங்கள் மறக்காதீங்க. ஸோ டிஃப்ரென்ஷியலாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வெங்கடேஷ் ஐயரை கேப்டனாக போடலாம், ரசலை கேப்டனாக போடலாம், வருண் சக்கரவர்த்தியும் கேப்டனாக போடலாம், மறக்காதீங்க. ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா